ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும், அவங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவங்களோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி என்எஸ் சைட்டில் போய் எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடல் அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரஸியாக இன்ட்ராடலில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் 23,855 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கரெக்டாக 15 மினிட்ஸில் எங்கே இருந்ததுன்னா எஸ்டர்டே ஐயில் போய் கரெக்டாக டச் பண்ணி நிற்கிது மார்க்கெட். அதாவது எஸ்டர்டே ஐ கிட்ட நிற்கிது எக்ஸாக்ட். எஸ்டர்டே ஐனா அது வெறும் சாதாரண நேத்தோட எஸ்டர்டே ஐ மட்டும் கிடையாது, 3 நாளோட ஐ அது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஒரு 3 நாளோட ஐ அது. எப்போவுமே ஒரு 2 நாள் ஐ 3 நாள் ஐயெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணதான் அது கொஞ்சம் பவராக இருக்கும். அது ஒரு டிமாண்ட் நல்லா இருக்கிறதுனால தான், இருந்தால் தான் அந்த மாதிரி உடைப்பாங்க. ஒரு 2 எஸ்டர்டே ஐயை இன்சைட் மார்க்கெட்டில் உடைக்கிறதுன்றது அது ஓகே. ஆனால் ஒரு 2-3 நாள் ஐயை தாண்டுது மார்க்கெட் அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருந்தால் தான் தாண்டும். ஒரு ஜென்ரலாக ஒரு சைக்காலஜிக்கான ஒரு விஷயம் அது. ஓகேங்களா, ஓகே. அப்போது எஸ்டர்டே ஐ கிட்ட மார்க்கெட் இருந்த காரணத்தினால நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணி மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணோம். இருந்தாலும் இன்சைடு ஓப்பன் எஸ்டர்டே ஐ கிட்டே இருந்தது. இன்சைட் மார்க்கெட் தான். 2 ப்ரீமியம் தான் நம்ம செக் பண்ணணும் எப்போதுமே. இதில் நம்ம ரெகுலர் என்ட்ரி கிடைக்குதா, நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம எதில் கிடைக்குதோ என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, 23,850 இருக்கும்போது 23,800 காலும் 23,900 புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக இது ஐயை டச் பண்ணி இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம காலுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போய் காலை தான் செக் பண்ணோம். ஆக்சுவலாக இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 கால் பார்த்திங்கன்னா சேம் மார்க்கெட் என்ன சினாரியோவோ சேம் சினாரியோவில் தான் இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஆனால் எஸ்டர்டே பிரேக் ஆகாமல் ஒரு 15 மினிட்ஸில் ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு இருந்தது. ஓகேங்களா, ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல் இது 202ன்றது அவன் ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் அவனோட அட்வான்ஸ் லெவலும் அதுதான். ஓகேங்களா, அதில் சப்போர்ட்டில், அதாவது அதை பிரேக் பண்ணி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் அதுக்கு மேலே நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா, ஆனால் எஸ்டர்டே பிரேக் ஆகலை. ஓகேங்களா, ஓகே. இதில் நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இவன் தான் இருக்கிறான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 20-25 நிமிஷத்தில் மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எஸ்டர்டே ஐ கிட்டே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எப்போதுமே என்ட்ரி எடுக்கணும். அதுவும் அது ஒரு 2 நாள் ஐ அது. ஆக்சுவலாக இந்த கேண்டலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:40 அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்டுது. ஓகேங்களா, இவனும் கரெக்டாக 9:40க்கு எங்கே இருக்கிறான் அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்கிறான். அதாவது சப்போர்ட்டில் இருக்கிறான். அதை எக்ஸாக்டாக 9:40க்கு புல் பேக்கில் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான் தெளிவாக. ஓகேங்களா, பாருங்கள் 9:40க்கு மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை தாண்டுது. கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக சப்போர்ட்டில் இருக்கிறான். கீழே உடைக்கல, சப்போர்ட்டில் இருக்கிறான். நல்லா தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா, 9:40க்கு. ஓகேங்களா, அப்போ இவனுக்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த டைமில் தான், இந்த இடத்துல தான் நீங்கள் போய் புட்டை போய் பார்க்கணும். ஓகேங்களா, 29,900 புட்டு எக்ஸாக்ட் 9:40க்கு மார்க்கெட் ஐயை உடைச்சான் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். ஓகேங்களா, இவனும் லோவை உடைச்சிட்டான் பாருங்கள். 160ன்றது எஸ்டர்டே லோ புட் ஆப்ஷனுக்கு. அப்போது மார்க்கெட் ஐயை உடைச்சா புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். தெளிவாக உடைச்சிட்டான். ஓகேங்களா, தெளிவாக ஒரு கேண்டில் க்ளீனாக உடச்சி நிற்கிறான் 9:45. ஓகேங்களா, அப்போது
மார்க்கெட் ஹையை உடைக்குது, புட் ஆப்ஷன் லோவை உடைச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஹையை உடைச்சதுனால கால் ஆப்ஷன் மேலே போகணும். அதாவது புட் ஆப்ஷன் லோவை உடைக்காமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். புட் ஆப்ஷனும் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா? புட் ஆப்ஷனும் லோவை உடைச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டு ஐயை உடைக்குது, புட் ஆப்ஷன் லோவை உடைக்குது. நம்மளுக்கு ப்ரீமியமும் மார்க்கெட்டும் இண்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஒன்று ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இண்டிகேஷன் கொடுக்கும், இல்லை மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இண்டிகேஷன் கொடுக்கும். ரெண்டுமே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து 25 நிமிஷத்தில் தெளிவாக இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ஐயை உடைக்குது, புட் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் ஐயை உடைச்சி தான் ஆகணும். அதுதான் ரூல். அப்போது இவனை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறானோ இல்லையோனா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் இவன் இருக்கணும். அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். ஓகேங்களா? அப்போது 202ன்றது அட்வான்ஸ் லெவல். அப்போ நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? 202ன்றது 205 கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். தான் நம்மளுக்கு டார்கெட். அதாவது 237 240 வச்சுக்கலாம். 205 அப்படின்னா 35 பாயிண்ட். நம்ம அவ்வளோ வரைக்கும் கண்டிப்பாக போயிடுவோம். அதை உடைக்கிறானா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் உடைச்ச காரணத்தினால, புட் ஆப்ஷன் லோவை உடைச்ச காரணத்தினால கண்டிப்பாக இவன் ஐயை உடைச்சே தீரணும். அதுதான் தலைவிதி. ஆனால் அது நடக்குமா அப்படின்றதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா 100% அது நடந்தே தீரும்னு ரூல் கிடையாது. ஓகேங்களா? 80%, 80 to 90% நடக்கும் அது. ஓகேங்களா? அப்போ 10% நடக்காமையும் போகலாம். அப்போது நம்ம வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். அப்போது 205 நம்ம எடுத்திருந்தாலும் 240 35 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்மளுக்கு அவ்வளோலாம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்டில் வெளியே வந்துடுவோம். அதுதான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எப்போதுமே ரெகுலராக எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. அதனால் நம்ம இதுதான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் நம்ம கரெக்டாக 30 பாயிண்ட் வந்துருச்சு. 25 பாயிண்டில் வெளியே வந்தாச்சு நம்ம. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 270 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 65 பாயிண்ட். 205 அப்படின்னா 65 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஒன்றும் எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்க தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலும் சரி, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ், ஹை பிரேக் ஆகிருக்கு. அதுவும் 2 நாள் 3 நாள் ஐயை பிரேக் பண்ணுறான். மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸுங்கலாம். அவன் ஐயை பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, கால் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக மாற்றி புட்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். ஆனால் புட்டும் லோவை உடைச்சிட்டான். அப்போது மார்க்கெட் ஐயை உடைச்சா புட்டு லோவை தான் உடைக்கணும். அதுதான் ரூல். அதை உடைச்சிட்டான். சமமாகி போச்சு. அதாவது மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. அப்போது கால் ஆப்ஷன் மட்டும்தான் மேலே போகணும். கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான்னா தெளிவாக 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போது இவனை தான் நம்ம எடுக்கணும். எடுத்தாச்சு. வரைக்கும் டார்கெட்டும் முடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னா, மேலே போன கால் ஆப்ஷன் கரெக்டாக ஒரு 11:15 மணிக்கு ஐயை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? ஐயை கீழே உடைச்சிட்டான். கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலைன்னா புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் ரூல் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது அங்கே இருந்த இந்த மணி புட் ஆப்ஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,900. ஓகேங்களா? கரெக்டாக அவன் 11:15க்கு ஆக்சுவலாக ஐயை கீழே உடைக்கிறான். அப்போ நம்ம அவன் வீக்கானவனை தான் நம்ம இவனை எடுக்க முடியும். அதாவது அவன் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவன் ஒருத்தன் பண்ணுறானால அவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ணுவான். அப்போ அவன் வீக்கான தான் பண்ண முடியும். வீக் மீன்ஸ் அவன் ஐயை கீழே உடைக்கலாம், இல்லை அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கலாம், இல்லை அவன் ஓப்பன் ப்ரைஸை கீழே உடைக்கலாம். இந்த 3 சினாரியோவில் எது வேணால் நடக்கும். எது நடந்தாலும் அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ தான் இவனை போய் நம்ம ட்ரையே பண்ணணும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வந்தாலும் அவன் வீக்கானவனை தான் என்ட்ரி எடுக்கணும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ் லெவலே இவனுக்கு மீட் ஆகலைனா கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலே மீட் ஆகலனாலும் எந்த டைமில் அவன் வீக் ஆகிறானோ அது 11:15க்கு அவன் வீக் ஆகிட்டான் ஐயை கீழே உடைச்சி. அப்போது 23,800 கால். அப்போது 11:15க்கு இவனை போய் எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுக்கலாம். எப்படின்னா இப்படி தான் எடுக்கணும். ஆல்ரெடி இவனுக்கு ஒரு லோ இருக்குது, அதனால் இங்கே எடுக்கலாம். அவன் வீக் ஆனது 11:15க்கு, நம்ம 11:20க்கு எடுக்கலாம். போய்ட்டு 11:15க்கு இங்கே எடுக்கலாம். நம்ம 130 எடுத்திருந்தா கூட 162 வரைக்கும் மார்க்கெட்டு. அதாவது டார்கெட் எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனை எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறவனை நம்ம என்ட்ரி எடுத்தால் மேக்ஸிமம் எஸ்டர்டே லோ இல்லைனா ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும்.
இது எல்லாருக்குமே தெரியும். இதே ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பக்கத்தில் இருக்கிறான்னா அதை உடைக்கிறான்னா அவனுக்கு தடைகள் எதுவுமே கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐ எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்னா எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். இல்லை இதை உடைச்சானா இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 207 அது வரைக்கும் போவான். ஆனால் இவன் லோவே தாண்ட முடியல. அது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கிடைச்சாலும் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான்னா அவன் அது வரைக்கும் தான் போவான். அது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். இதுவே அதை ஓப்பனுக்கு மேலே இருந்து எஸ்டர்டே லோ பக்கமாக இருந்து எஸ்டர்டே லோ உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் ஐ வரைக்கும் கூட போயிடுவான். ஓகேங்களா? அப்போ நம்ம டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த மாதிரி இதுக்கு கீழே இருந்தால் இவனை இப்படி தான் எடுக்கணும், மேலே இருந்தால் இப்படி தான் அவனை விட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது செகண்ட் என்ட்ரின்றது இந்த இடத்துல 23,900ன்றதை 11:15 மணிக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா எஸ்டர்டே லோ வரைக்கும் டார்கெட் ஒரு 30 பாயிண்ட்டு. அவ்வளோ கூட தேவையில்லை. ஒரு ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், செகண்ட் 15 பாயிண்ட்டில் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அது அழகாக டார்கெட் கொடுத்துட்டான். ரெண்டாவது கூட பாருங்கள் வந்துட்டு திருப்பியும் மேலே தான் போயிருக்கான். திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து திருப்பியும் நின்று மேலே தான் போயிருக்கான். நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த லோ தான் நம்மளுக்கு கணக்கு. அப்போ அது கிட்ட 15 பாயிண்ட்டு கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இவனு எவ்வளோ 115ன்றது லோ வச்சிங்களேன். நீங்கள் அப்போ 115 அப்படின்னா 130 கிட்ட வரும்போதெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது நம்மளுக்கு லோ 15 பாயிண்ட் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ அது கிட்ட வந்து ஒரு கேண்டில் நிற்கும் போது எடுக்கணும். ஒரு கேண்டில் நிற்கணும். ரெட் கேண்டிலே இருந்தால் எடுக்கக்கூடாது. ஒரு க்ரீன் கேண்டில் மாறினவொன்னே எடுக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? க்ரீன் கேண்டலாக மாறினவொன்னே அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஆக்சுவலாக 11:15 இங்கே எடுக்கிற பாருங்க, இதுதான் கரெக்டான 130 என்ட்ரி, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அவன் கரெக்டாக வீக்கும் ஆகிறான். கால் ஆப்ஷன் 23,800 கால் ஐயை கீழே உடைக்கலாம். அப்போ இவன் லோவை போய் தொடணும், இல்லை லோவில் வரணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் அது வரைக்கும் தான் போவான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அது வரைக்கும் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். 2 என்ட்ரி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஒரு ட்ரெண்டு, ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இன்றைக்கி. ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி அழகாக வெயிட் எஸ்டர்டே ஐ கிட்ட மார்க்கெட் இருந்தாலோ எஸ்டர்டே லோ கிட்ட இருந்தாலும் வெயிட் பண்ணி மார்க்கெட் உடைக்கிறானா இல்லை உடைக்காத அதுக்குள்ளே வரானான்னு பார்த்துட்டு ப்ரீமியத்தை கால்குலேஷன், அதாவது இவன் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் ப்ரீமியம் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அப்போ தான் அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். காலையில் என்ன ஆச்சு, மார்க்கெட் ஐயை உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். அப்போது ப்ரீமியம் ரியாக்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு. அதனால தான் கால் எடுக்கணும் நம்ம. அந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து அது மாதிரி லோவை உடைச்சா கூட லோவை உடைக்கிறான்னா கால் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். அப்போ தான் வந்து புட் ஆப்ஷன் ரியாக்ட் பண்ணுவான், பர்ஃபார்ம் பண்ணுவான். அந்த மாதிரி ஒருத்தன் வீக்கானால் தான் ஒருத்தன் பண்ணுவான். இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அழகாக சிம்பிளாக அட்வான்ஸ் லெவலையும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி எடுக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஒரு ட்ரெண்டு, ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? இந்த திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.